தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. விஜய் பேச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் ஆனவர்கள் பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுகிறார் என விஜய் பேச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம். விவரங்கள். சரா, நேற்றைய தினம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் பேசிய போது தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். கூட்டணி ஆட்சி என்ற பெயர்ல தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை திமுக செய்து வருகிறது என்றும் 200 இடங்களை கைப்பற்றுவோம் என்ற திமுகவினுடைய கருத்து அடுத்து வரக்கூடிய 2026 மக்கள் அதனை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை நேற்றைய தினம் விஜய் தெரிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற பிறகு அவர் புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்கள் இது தொடர்பான கேள்வியை கேட்கும் போது அதற்கு விளையாட்டு செய்திகள், அதாவது சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை என்ற ஒரு பதிலை உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதாவது விஜய் பேசியது குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பது தொடர்பாக தான் செய்தியாளர்கள் அப்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கும் போது சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை என்று ஒரு ஏளனமான ஒரு விமர்சனத்தை தான் தற்போது முன்வைத்திருக்கிறார். எனவே விஜய் பேசியதை நான் பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை, அது பொருட்படுத்தவில்லை என்பன போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவே அதனை சினிமா செய்திகள் என்று நடிகராக இருந்து தற்போது துணை முதலமைச்சராக ஆயிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தொடர்பான தங்களுடைய பார்வை என்ன என்று கேட்கும் போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் என்பது கூட தெரியாதா, அந்த அளவிற்கு கூட அறிவு கிடையாதா என்ற ஒரு கேள்வியை தற்போது ஆதவ் அர்ஜுனை நோக்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே கூட்டணியில் இருப்போருக்கு, அதாவது குறிப்பாக திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர் ஆதவ் அர்ஜுன். எனவே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். எனவே ஆதவ் அர்ஜுன் கேட்ட கேள்விக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரு பொது அறிவு கூட இல்லையா என்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். எனவே விஜய் தொடர்பான கேள்விக்கு சினிமா செய்திகள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஆதவ் அர்ஜுன் கேள்விக்கு காட்டமாக அவருக்கு அறிவு கிடையாதா என்பன போன்ற ஒரு பதிலை தற்போது தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் இது மேலும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.